தேர்தல் வேலையால் நம்ம தொடருக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சு. இந்த தொடர் வந்து நம்ம ஆரம்பித்ததோட நோக்கமே வந்து தேர்தல்கள் வழியாக தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் வரலாற்றை வந்து பின்னோக்கி பார்க்கறது தான். புதுசாக இந்த இதை பார்க்குறவங்க வந்து பழைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா புரியும். 52 தேர்தலேருந்து நம்ம வந்து தொடங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். 72 தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இப்போது பேசக்கூடிய பல முக்கியமான சட்டங்கள் 71 முக்கியமான சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்ட ஒரு தேர்தல். அதாவது பெரியாரின் நெஞ்சில் வந்து குத்தி இருந்த அந்த முல்லை எடுத்த தேர்தல் அந்த தேர்தல் அது ஒரு முக்கியமான தேர்தல். இன்றைக்கி இந்த சுயமரியாதை திருமண சட்டம் இதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிவிடுவோம் அப்படி இப்படிலாம். நம்ம வந்து அந்த காலகட்டத்திலேயே அதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பை கொடுத்து ஒரு முக்கியமான ஆட்சியை கொடுத்த தேர்தல் அதுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இன்னொரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஒன்று, தேசிய கட்சிகள் 1967 வந்து தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட்டன கிட்டத்தட்ட. அதற்கு பிறகு வந்து ஒரு தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிக்கு வந்து இங்கே ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னி வரைக்கும் கிடையாது. அடுத்து வந்து மாநில கட்சிகளே வந்து பிளவுபட்டு அதில் வந்து திமுகவிலிருந்து வந்த அதிமுக வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக்கிறது. திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சி அமைக்கிறது. இந்த 2 கட்சியிலும் இருந்து நிறைய பிரிவுகள் அப்பப்போ போகும், வரும், சேரும், திரும்ப தாய் வீட்டுக்கு வருவாங்க, திரும்ப போவாங்க. அது எல்லாமே வந்து நடக்கும். அந்த 72 77 குறிப்பாக 72ன்னு நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, இந்திரா காந்தி உச்சத்துக்கு போகிற ஒரு காலகட்டம் இந்தியா அளவில். இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா, அந்த காலகட்டம். அப்போது எமர்ஜென்சிலாம் வருது. அதை பற்றி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 71 77 72 ஒரு மையமாக அழிச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 72 வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள் வந்து ரொம்ப ஒரு தளர்வில் இருக்க ஒரு சூழ்நிலை. தேசிய கட்சிகள்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் தான் அன்றைக்கி பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க. காங்கிரஸும் பிளவுபட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இந்திரா காங்கிரஸ், காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகளும் அவங்க அதுக்கு முன்னாடியே பிளவுபட்டாங்க. சிபிஐ சிபிஎம்னு அவங்களும் பிளவுபட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக தான் வலிமையான கட்சி. 184 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி. இன்றைக்கி வரைக்கும் அந்த எண்ணிக்கை தமிழ்நாட்டில் யாருக்குமே எட்ட முடியாத ஒரு எண்ணிக்கை அது. அதிமுக பலமுறை ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையை எம்ஜிஆராலும் முடியல, ஜெயலலிதாவாலையும் முடியல. ஒரு சின்னம் பெற்ற அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது. இந்த சூழலில் தான் இந்த வலிமை வந்து நல்லதில்லை. ஏன்னா இந்த வலிமை இருக்கும் பொழுது கலைஞர் வந்து மாநில உரிமைக்கான குரலை வந்து ரொம்ப வலிமையாக உருவாக்குறாரு. அதை வந்து டெல்லியில் வந்து அதுக்கான சவுண்டு பயங்கரமாக இருக்குது. மாநில உரிமையை பற்றி பேசுகிறாரு. திடீர்னு ஒரு கொடியை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு. என்ன கொடினா, இது எங்களுக்கு மாநிலத்துக்கான கொடி, இது இந்த மாதிரி ஒரு கொடி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. இந்திரா காந்தி அம்மா மிரண்டு போகிறாங்க. என்ன ஆகுதுன்னா, தேசிய கொடியோட நம்ம இந்த தமிழ்நாடு அரசுடைய சின்னம், இந்த கோபுரம் சின்னம், இந்த கொடி அமைச்சு ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு கொடி. அமெரிக்கா போன்ற நாட்கள்லாம் பல நாடுகளில் இருக்கிற ஒரு மாகாணம் ஒரு கொடி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் இந்திய யூனியனுக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம சட்டத்தை இது பண்ணும் பொழுதே பிரிட்டிஷ்காரன்ட்டு வெளியில் வந்திருக்கோம். நிறையா உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சமஸ்தானங்கள் இருக்குது. அதனால் ஒரு ஒன்றிய அரசு வலிமையாக இருக்கணுங்கிற மாதிரி தான் சட்டங்கள் அமைஞ்சிருக்கு. கலைஞர் வந்து அது காலம் 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று. இப்போ 72. இப்போ இதெல்லாம் மாறணும்ல. அடுத்த கட்டம் வந்தால் தான் அது அதிகார பரவலாக்கம் இருக்கணும், குவிக்கப்படக்கூடாது ஒரு இடத்துல அப்படிங்கிறத கலைஞர் ரொம்ப தெளிவாக அதை முன்வைக்கிறாரு. இது ராஜமன்னார் குழு போட்டு அதில் வந்து மாநில உரிமைகள் பற்றி என்ன அப்படின்னு இது பண்ணி அதை தீர்மானமெல்லாம் கொண்டு வராங்க பின்னாடி. இந்த நிலையில் திமுக மீதான ஒரு இதை வந்து இப்படியே போக்கு விட்டால் இது சரி இருக்காது அப்படிங்கிற சூழலில் தான் திமுகவின் ஒருவருடைய அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் தலைமையில் திமுக இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவரும் அண்ணா காலத்திலிருந்தே அதாவது சினிமா மூலமாக திராவிட இயக்க கொள்கைகள் திமுக கூடிய தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் லோகோவாகவே வச்ச எம்ஜிஆர் வந்து அவருக்கான சில நெருக்கடிகள் வருது. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயே கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸில் நடித்தவர். ஆமாம், அவர் அந்த கருப்பு சிவப்பு தெரியாமல் இருக்குது. அது பின்னாடி உதயசூரியன் இருக்கும், நம் நாடு படிப்பார், முரசொலி படிப்பார்,
புத்தர் இருப்பார், காந்தி இருப்பார், அடுத்த படம் பார்த்தா அண்ணா இருப்பார். தென்னாட்டு காந்தி அண்ணாளி என்ன சொன்னார். காம்பினேஷனே தெரியாது. சமயம் எப்படியோ அந்த அண்ணா வரணும் இது வரணுங்கிறதுல சினிமா மூலமாக அதை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அவருக்கான ஒரு செல்வாக்கும் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அந்த ரசிகர் மன்றங்கள் ஒரு திமுகவுடைய கிளைகளாக இருக்குது. அது தனி வலிமையை கொடுக்குது அவருக்கு. இப்போ அந்த மாதிரி சூழலில் அவரை வந்து அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. இந்த மாதிரி சினிமா சார்ந்து அவர் வெளிநாடுக்கு போய் படம் எடுக்கிறது, அந்த சம்பந்தமான கேள்விகள், வருமானம் சம்பந்தமான. ஏன்னா அன்றைக்கு வந்து தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் பெற்றவர் வந்து எம்ஜிஆர். அதனால் அந்த கோணத்தில் வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் வருது. அப்போ அமலாக்கத்துறை கிடையாது, வருமான வரித்துறை தான். இப்போ அதுதான் ஒரு நெருக்கடியை கொடுக்குது. அதை வந்து பின்னாடி அவருக்கு நெருக்கமாக இருந்த டிஜிபி மோகன்தாஸ் தன்னுடைய புத்தகத்திலேயே அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, அந்த சூழலில் இங்கே கட்சிக்குள்ளேயும் அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் அல்லது சில நிறைவேறாத இது. அதோடு சேர்ந்து கலைஞரினுடைய மகன், மூத்த மகன் முத்து வந்து திரைப்படத்துக்கு வராரு. அது வந்து எம்ஜிஆர் தான் அதுக்கு கிளாப் அடிச்சுலாம் அந்த முதல் படத்தை கிளாப் தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் வந்து இன்றைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கழக பிரச்சார நாடகங்களில் பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் அவர் தான் அதுக்கு சிறப்பு விருந்தினராக 2-3 முறையெல்லாம் வந்திருக்கார். ஸோ அது ஒரு நல்ல உறவாக தான் இருக்குது. இப்போ கூட அவர் எழுதின சுயசரிதை நூலில் கூட உங்களில் ஒருவன் எம்ஜிஆர் ரசிகர். அவர் எம்ஜிஆர் படத்துக்குலாம் வந்து நான் காலேஜெலாம் கட்டு. ஆமாம், உங்களில் ஒருவனில் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கோணத்தில் வந்து அவர் எம்ஜிஆர் மாதிரியே முத்து நடிக்கிறாரு, அல்லது கலைஞர் வந்து இதுக்காக வந்து உருவாக்குறாரு, எம்ஜிஆர் மாதிரி தன் பையனை உருவாக்குறாரு, போட்டியை உருவாக்குறாங்க மாதிரி நிறைய அதுக்காக 2 பக்கத்துலேயும் அதுக்கான தூபம் போடுற ஆட்கள் ஒரு மாதிரி எல்லாம் போகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு திடீர்னு கணக்கெல்லாம் கேட்டு எம்ஜிஆர் வந்து கணக்கெல்லாம் கேட்டு, அவர் தான் பொருளாளர் தான் கணக்கு கொடுக்கணும், அவர் கணக்கெல்லாம் கேட்டு அவர் ஒரு ஏதோ இதாக அப்புறமா தான் திருக்கழுகுன்றம் கூட்டத்தில் அதை பேச அது இஷ்யூ ஆகி அதுக்கு பிறகு அவரை கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு அவர் வந்து தனி கட்சி தொடங்குறார். கொஞ்சம் ஒரு வார காலம் அப்படி என்ன பண்ணுறது. அவரில் வந்து அவங்க தாமரை கொடி வச்சுருந்தாங்க. ஆமாம், தாமரை கொடி அந்த காலத்திலே தாமரையை கையில் ஏந்தினவங்க அதிமுக. அது அதிமுககாரங்களே உருவாக்கின கொடி. அது அதிமுகன்னு உருவாக்கலை. எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து முதல்ல தாமரையோட தான் ஒரு கொடியை உருவாக்குறாங்க. அப்போலேருந்தே அவங்களுக்கு தாமரையோட ஒரு அண்டர் கரண்ட் இது இருக்குது, லிங்க் இருந்திருக்கு. அப்புறம் அதில் போயிட்டு தான் அப்புறம் அதிமுக அப்படிங்கிற கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அப்புறம் அதோட கொடியாக அண்ணா படம் போட்டு அந்த கொடி இதில் வந்துடுது. ஏன்னா அவங்க வந்து 80 வரைக்கும் கூட கருப்பு சிவப்பு கரைவெட்டி தான் கட்டியிருந்தாங்க. ஒரு 78, 77 வரைக்கும் அது இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆருடைய படங்கள் அவர் பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்த பிறகு உரிமை குரல், இன்னொரு படம் வந்து உழைக்கும் கரங்கள், இந்த 2 படங்கள்லையும் அவர் இந்த வேட்டி அந்த தார்பாச்சின மாதிரி இப்படி வளைச்சி கட்டி தொடங்கினதுக்கு பிறகு கருப்பு சிவப்பு. ஆமாம், அது வந்து கருப்பு சிவப்பு தான் அடையாளம். நீங்களும் அதாவது திராவிட இயக்கத்தோட அடையாளம் கருப்பு சிவப்பு தாங்க. ஒன்று அது கருப்பில் வட்டமாக ஒரு சிவப்பு இருக்கலாம், அல்லது பாதி கருப்பு பாதி சிவப்பாக இருக்கலாம். அப்புறம் அந்த கருப்பு சிவப்புக்கு நடுவில் ஒரு வெள்ளையை விட்டு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பேஸ் கலர்னு இருக்குல்ல, அது வந்து கருப்பு சிவப்பு தான். அதனால் எம்ஜிஆர் இன்னொன்று அந்த கருப்பு சிவப்பு கொடியாகவே காட்டுவார். வேட்டியாக காட்டுறதுக்கு என்ன இருக்குது அவருக்கு? வேட்டி கரையை போய் காட்டுறதா, அவர் கொடியவே படத்தில் காட்டினார். ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி வந்து தான் அப்புறமா அவருடைய போக்குங்கிறது திமுக எதிர்ப்பு தீவிரமாக போயிடுது. திமுக எதிர்ப்பு என்பதை தாண்டி கலைஞர் மீதான வெறுப்பு, கலைஞர் குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டு, அது அப்படியே அந்த கட்சியினருக்கு வன்மமாக அது மாறிடுது. அது ரொம்ப காலம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கொள்கைன்னு கேட்டால் அது வந்து திமுக கலைஞர். ஆமாம், அதுதான் அதிமுக. இப்போ நியாயம் அநியாயம், நீதி அநீதி அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுக அவ்வளோதான். இங்கே அது கலைஞர் தான் அதை சொல்கிறது இந்த மாதிரி சொன்னார். சரி, இது ஆனால் அரசியல் ரீதியாக இது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம இந்த தேர்தல் வரலாற்று பார்வையோடு பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அந்த வகையில் ஒரு முக்கியமான அதிமுகவுக்கு முதல் பரிசோதனை அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தல் 1973. எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகு திமுக எதிர்கொள்கிறது 184 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிக அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டில் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம், ஆளுங்கட்சி.
அது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை இது நாடாளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்குது. திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த தேர்தல் களம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, மாநில ஆளுங்கட்சி திமுக, அதுக்கப்புறம் ஒன்றிய ஆளுங்கட்சி இந்திரா காங்கிரஸ், தமிழ்நாட்டின் பெருந்தலைவர் என்று போற்றப்படுகிற காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், புதிதாக உருவாகியிருக்கிற அதிமுக. இந்த நான்கு முனை போட்டி நடக்குது. இந்த 4 முனை போட்டியில் எல்லாருமே எதிர்பார்க்கிற பொழுது அந்த தேர்தல் முடிவு என்னன்னா, அதில் தான் முதல் முறையாக இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு ஒதுக்கப்படுது. மாயத்தேவர் அந்த செலக்ட் பண்ணுறாரு. அந்த மிச்சம் அது சுயேட்சை சின்னங்களில் எது வேணும் அப்படிங்கிறப்ப அதை எடுக்கிறாங்க. தேர்தல் முடிவில் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெறுது. இரட்டையில் ஜெயிக்குது. 2வது இடம் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ். மாநில ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அந்த தேர்தலில் 3வது இடம் தான் கிடைக்கிது. ஒன்றிய ஆளுங்கட்சியான இந்திரா காங்கிரஸுக்கு 4வது இடம் மட்டும் இல்லை, டெபாசிட்டும். ஸோ இது வந்து காமராஜர் இருக்கும் பொழுது நடக்கிறது. அவர் ஏன் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 2 சொன்னார்னா, இதை எதிர்பார்க்கல. அப்போ திமுக உடைச்சிட்டா காங்கிரஸுக்கு லாபம் கிடைக்கும் தான் இந்திரா காந்தி போட்ட கணக்கு. குறைஞ்சபட்சம் காமராஜர் காங்கிரஸுக்கு கிடைச்ச லாபம் கூட இந்திரா காங்கிரஸுக்கு கிடைக்கல, இங்கே காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதிமுகவோட வெற்றி திமுகவுக்கும் அதிர்ச்சி தான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அது எங்கே வருது அப்படின்னா, ஒரு தேசிய அரசியலுக்கான இடம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அது காட்டுது. ஒரு மாநில கட்சியை பிடிக்கலன்னா இன்னொரு மாநில கட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு. இந்த சூழலில் தான், இப்படி இருக்கிற சூழலில் இந்திரா காந்தி அம்மா அவங்க வெற்றி பெற்ற 71 தேர்தலே வந்து அதுக்கு எதிராக ராஜ்நாராயண் போட்ட வழக்கு, அது அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அவங்க வெற்றி செல்லாதுன்னு சொன்னதுனால அது இவங்கள் பதவியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வருது, பிரதமர் பதவியை. அதுலேருந்து அதை தக்க வைப்பதற்காக வேறு வழி கிடையாது. அவங்க என்ன வழியை கையில் எடுத்தார்கள் என்றால், நெருக்கடி நிலை, எமர்ஜென்சியை அமல்படுத்துறது. அதன் மூலமாக மிசா சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து எதிர்க்கட்சியினரை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல், எந்த வாரண்ட்டு எந்த உருவம் இல்லாமல் கைது பண்ணுறது அப்படிங்கிற. நாட்டுக்கு என்ன நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது, இந்திரா காந்திக்கு நெருக்கடி. நாட்டை ஆள்றவங்களுக்கு நெருக்கடி, அவ்வளோதான். இப்போ மட்டும் என்ன எப்படி இருக்குது, என்ன நாட்டில் என்ன பிரச்சனை? நாட்டை ஆள்றவர் மட்டும்தான் பிரச்சனை, நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நாட்டை ஆள்பவரின் உருவாக்கப்படுற இதுதான் அன்னைக்கு வந்து. அப்போ இந்த இடம் வரும் பொழுது இது வரைக்குமே வந்து, அதாவது எம்ஜிஆருடைய இதில் பின்னணியில் இந்திரா காங்கிரஸ், அதாவது ஒன்றிய அரசினுடைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஓரளவு வந்து இந்திரா காந்தி அரசினுடைய மீதாலும் அது வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு இதையும் தான் வந்து கலைஞர் வச்சுருந்தார். ஆனால் இப்படி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, இரவோடு இரவாக வட இந்தியாவில் இருக்கின்ற பல தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. தென்னிந்தியாவிலையும் அங்கே கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஆமாம், அப்படியே குண்டாஸ் மாதிரி தான் அது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அடுத்து என்னன்னா, இதை விட அது அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதனால் வந்து அது ஒரு பாதுகாப்புக்கான சட்டங்கிறனால நாட்டை பாதுகாக்க சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து திமுக என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. திமுக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது வந்து இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அதை நிறைவேற்றுது. நாட்டிலேயே எமர்ஜென்சிக்கு எதிராக தன்னுடைய நிர்வாக குழுவில் அதை வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தை கடற்கரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் படிக்க உறுதிமொழியாக திரண்டிருக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்கிறது. இது வந்து அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய அளவில் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்ல அந்த இடம் இது வந்து கண்டிப்பாக ஒன்றிய அரசு பிரதமர் இந்திரா காந்திக்கு கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னாலும்,
இங்கே ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு அந்த முடிவை திமுக எடுக்குது ஆட்சியிலேருந்து. சரி, இந்த புதுசாக உருவாக்கின இந்தியர் அதிமுக அதோட நிலை என்ன? இந்த எமர்ஜென்சி, ஜனநாயக மீட்பு, எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது, இதுல எல்லாம் என்னன்னு நீங்கள் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் பாருங்க. இப்போ அப்புறம் ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அதுக்கு ஒரு கண்டனம் கொடுக்குறாரு பாருங்க. தன் நிலை என்ன அப்படின்னு. அவர் பேசியது தவறாக இருந்தாலும் கூட என்ன விஷயம்னா, இந்த கஞ்சா ஒழிப்புக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல இந்த திமுக அரசுன்னு போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததும் இதே எதிர்க்கட்சி தலைவர் தான். கஞ்சா வழக்கில் யாராவது அரெஸ்ட் ஆனால் அவங்க மேலே என் நடவடிக்கை எடுத்த அப்படின்னு அதுக்கு ஒரு கண்டனம் கொடுக்கறதும் இதே தான் இருக்கு. சரி, இது ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இதே தான் அப்பவும் ஒரு தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும். ஒரு நிகழ்வு நடக்குது, இதில் உங்கள் பார்வை என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிகழ்வு விடுங்க. கொள்கை என்ன? அதிமுகவோட கொள்கை என்னன்னு சொன்னார் எம்ஜிஆர்? அது அண்ணாயிசம் என்றார். அதான் அண்ணாயிசம்னா என்ன? அண்ணாயிசம் என்றால் கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் எல்லாம் சேர்ந்து அது தலைவருக்கே அவ்வளவு தெளிவு இருந்திருக்கு. அந்த கட்சியை ஆரம்பிச்ச நிறுவனருக்கு அவ்வளவு தெளிவு இருந்திருக்கு. அது மாதிரி அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு அண்ணாயிசம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அப்படின்னதும் அதுக்கப்புறம் இது வந்துடுது, நெருக்கடி. யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களையெல்லாம் எமர்ஜென்சி காலத்தையும் அந்த ஆட்சியையும் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை, கைது, சிறை அப்படிங்கிற. அன்னைக்கு எதிர்த்தவங்க எல்லாருமே எதிர்கட்சிகள். ஆமாம். அப்போ இவர் இழப்பதற்கு ஆட்சி இருந்தது திமுக கிட்ட மட்டும், திமுக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக நிலையை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இழக்கிறதுக்கு ஆட்சி ஒன்றும் கிடையாது, வளரக்கூடிய கட்சி. அப்போ ஒரு ஜனநாயகத்தில் தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு அது வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்னா, என்ன ஒன்று வந்துடுதுன்னா, இந்த மாதிரியான திமுக இது மாதிரி மாநில கட்சிகளையெல்லாம் இனி விட்டு வைக்கக்கூடாது, எமர்ஜென்சியோட இதை காலி பண்ணிடணும், மாநில கட்சிகளோட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு செய்தி வெளில வந்துடுது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏன்னா இனி அப்போ தானே அது இதாக இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா இங்கே 184 சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வச்சுக்குவீங்க, இங்கே ஒரு 20-25 எம்பிக்கள் அங்கே அனுப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணுவீங்க, எல்லாம் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல. ஸோ இப்படியான ஒரு சூழல் வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிகுறி, ஒரு செய்தி வந்ததுமே யாரும் சட்டம் கூட போடலை. ஆமாம், அப்படிலாம் இல்லை. அதாவது உடனே அதிமுக எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு, தேசிய கட்சியாக மாறிடுச்சு. ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே அப்படின்னு திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏடிஎம்கே அப்படின்ட்டு அவர் டக்குன்னு பேரை மாற்றிட்டாரு. அப்போ திமுகலையும் சிலருக்கு பதட்டம் உருவாகுது. இங்கே கட்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, கலைஞர்கிட்ட இப்போ வலியுறுத்துறாங்க, நம்ம ஏதாவது ஒரு தேசியத்தை சேர்த்துக்கோம், ஏதாவது தேசியம் சேர்க்கலாம், அல்லது திராவிடங்கிறதே தேசியம் ஏதோ ஒரு இதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப அண்ணா திமுக பேரை மாற்றிருக்கலாம், அண்ணா உருவாக்கின திமுக தான் பேரை மாற்றாது அப்படிங்கிறதுல கலைஞர் ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். ஸோ அவங்க எதிர்க்கிறாங்க. அதன் பிறகு அதில் காமராஜர் இங்கே தான் இருக்கார். அப்போ அந்த எமர்ஜென்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜூன் மாதத்தில் காமராஜர் தமிழ்நாட்டில் இருக்கார். பல வட இந்திய தலைவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா காமராஜரே நாங்கள் கைது பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். ஆமாம், தமிழ்நாட்டில் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு இங்கே காமராஜர் பாதுகாப்பாகவும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ஃபருக் அப்துல்லா பாதுகாப்பு, இந்த மாதிரியான ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாடு ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இதாக இருக்கிறத எல்லா தலைவர்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. கலைஞருடைய அந்த உறுதி இருக்குல்ல, என்ன நடக்கும் அப்படின்னாலும் இப்படி தான் இருப்போம். அதில் முரசொலியில் வேற ஒரு கார்ட்டூன் வருது, ஒரு 4 ஃப்ரேமில், அந்த 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேமில் ஹிட்லர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா இந்திரா காந்தி ஆயிடுறாரு. இதுதான் ஒரு ஹிட்லர் தனமான ஆட்சி இந்திரா காந்தி பண்ணுறாங்க. இதை அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகை எடுத்து போடுது, இந்தியாவின் ஜனநாயகம் எப்படி இருக்குது அப்படின்னு நியூஸ் வீக் பத்திரிகை அதை எடுத்து போடுது. இதெல்லாம் இன்னமும் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது. சரி, இதானதும் 1976 ஜனவரியில்
திமுக ஆட்சி கலைக்கப்படுது. அதுக்கு பிறகு தான் அந்த மிசா சட்டத்தில் இரவோடு இரவாக திமுக தலைவர்கள்லாம் கைது செய்யலாம். ஆமாம், ஜனவரி 31 கலைக்கப்படுது. அன்றைய இரவிலேருந்து அது டிசம்பர் 1 எல்லாம் யார் எங்கே இருக்கானே தெரியும். எவன் அரெஸ்டானா, எவன் வெளியில் இருக்கான், இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிருக்காங்களா, குடும்பத்தினர் உட்பட யாருக்கும் தெரியாது. எங்கேயும் தகவல் கிடையாது. எல்லாம் போகிறாங்க. முரசொலி மாறன் அரெஸ்ட் ஆகிறாரு. ஆற்காடு வீராசாமி, மேயர் சிட்டி பாபு, இந்த மாதிரி சென்னையில் இந்த பக்கம் பெரிய பெரிய சிட்டி பாபு இப்போ எம்பியா இருக்கார். ஆமாம் ஆமாம், அவர் எம்பியா இருக்கார். அவர் கோசி மணி, இது மாதிரி நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் சிறை. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் திருச்சி சிவா இன்னைக்கு எம்பியா திமுக தலைவர், சாதாரண தொண்டராக இருந்தார் அன்னைக்கு கட்சியில் வந்து பெரிய பொறுப்பு. எல்லாம் போகும்பொழுது எல்லாம் பண்ணுறாங்க. கலைஞர் வீட்டுக்கு போலீஸ் வருது. நேற்று வரை முதலமைச்சராக இருந்தால் யாருக்கு சல்யூட் அடித்தாங்களோ அங்கேயே வந்து உள்ள இந்த கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே வராங்க. சரி, கலைஞரை தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. கலைஞர் ரெடி ஆகிறார், நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை உங்களை இல்லை, உங்கள் பையன் இங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. இன்றைய கழகத் தலைவர் அன்றைக்கு கோபாலபுரம் இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட இல்லை அவர் கழக பிரச்சாரம் நடத்துக்கு போயிருக்காரு. என்ன இல்லை, அவரை தான் நாங்கள் தேடி வந்திருக்கோங்கிறாங்க. உடனே அவர் வந்ததும் வர சொல்கிறேன்னு சொல்லி, பிறகு அவர் வந்த பிறகு மறுநாள் இவரே ஃபோன் பண்ணி வந்துட்டார் கூட்டுப்போன்னு சொல்லி அவர் எல்லாம் சென்னை மத்திய சிறையில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கான ஒரு கொடூர சித்திரவதை, தாக்குதல், மரணத்தை அப்படி அதன் வாசலுக்கு சென்று திரும்பக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை வந்தது. இவர் மீதான அடிகளை பாதிய தாங்கின சிட்டி பாபு அவர் அந்த சிறை இதிலேயே அவருக்கு வந்து உயிரும் போயிடுச்சு. இந்த மிசா சிறை வாசம்ங்கிறது பலருக்கு பல தாக்குதல்கள். தீக்க ஆசிரியர் வீரமணி கூட கடுமையாக தாக்கப்பட்டார். அதே சிறை செல்லு தான் அவரும் ஒரு இதில் இருக்காங்க. அவர் ஆற்காடு வீராசாமி அவர்கள், முரசொலி மாறன், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்காங்க. கடுமையான ஒரு சூழல். அதை வந்து எதிர்கொள்ளுது திமுக. யார் எங்கே அப்படின்னு ஊடகங்களுக்கான சென்சார்ஷிப். ஆமாம், பத்திரிகைகள் என்ன அன்றைக்கி என்ன ஊடகம்னா என்ன இவ்வளவு பெருக்கிற மாதிரி யூடியூபா, ஆளாளுக்கு இப்போ ஊடகர்கள் யாரை கேட்டாலும் வானொலி, அது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆமாம், வானொலியும் தொலைக்காட்சியும் ஒன்றிய அரசு. தொலைக்காட்சி நிலையங்கள் இருந்துச்சே தவிர தொலைக்காட்சி பெட்டிகள் அவ்வளோ கிடையாது. யார் வீட்டில் டிவி வச்சுருக்கவங்களாம் ரொம்ப 75 தான் வருது. ஆமாம், எழுதாமா, அதனால அந்த சமயம் தான் அதோட. இது வந்து வானொலி உண்டு எல்லா இடத்துலையும் ஓரளவு நிறைவாக ஓரளவு இருக்கும். அதில் முழுக்க கண்ணதாசன் வந்து இந்திரா காந்தி பஜனை பாடுறாரு. ஆமாம், எல்லாம் பண்ணிட்டு இன்னொன்று அந்த செய்தி அறிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக மேலே அந்த எம்ஜிஆர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எம்ஜிஆர் ஹைலைட் பண்ணுறாங்க. பண்ணி சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்படுது. அதோடைய இதில் வந்து இப்படி இருக்குது, அது அங்கே அது நடந்து போயிடுச்சு. இந்த ஊர் நிறைய விஷயங்கள் வந்து புரியாததாக இருக்குது. இப்போ இந்த கச்சத்தீவு இந்த பிஜேபிக்காரங்க பேசிட்டு இருந்தாங்க. கச்சத்தீவுனா என்ன, இவங்களுக்கு வந்து ஏதாவது வரலாறு தெரியுமான்னு தெரியல. கச்சத்தீவு வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்குது. சட்டமன்றத்தில் அன்றைய திமுக ஆட்சி வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்க. அந்த தீர்மானம் போட்டப்ப அதுக்கு ஆதரவாக தெரிவித்து பேசுகிறவங்க இருக்காங்க. அதாவது விட்டு கொடுக்கக்கூடாது கச்சத்தீவுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு பார்லிமெண்ட்டில் இரா செழியன் மற்றவங்க அங்கேயே பேசியிருக்காங்க. மூக்கையா தேவர் பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில். தமிழ்நாட்டின் குரலாக எவ்வளவோ அங்கே ஒழிச்சிருக்கு. அது மாதிரி அங்கே திமுக குரல் இருக்குது. இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தை ஆதரிக்காத கட்சி யார் தெரியுமா? அதிமுக. அன்னைக்கு வந்து இந்த பிரிஞ்சு போகும்பொழுது திமுகவில் ஒரு சில உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் போகிறாங்க. எம்ஜிஆரே அப்போ சட்டமன்ற உறுப்பினர் தான், பரங்கிமலை தொகுதி. அவர் மாதிரி இன்னும் 1-2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கலை. எதை? கச்சத்தீவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னதுக்கு. கச்சத்தீவை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது திமுக, அது மேலே பழிய சொல்கிறாங்க. அது என்னவோ ஆயிட்டு போகுது, அது போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போனது அதிமுக. ஆட்டுக்குட்டி அண்ணாமலையெல்லாம் பேசக்கூடிய அளவில் இருக்குது. அன்றைக்கி ஜனசங்கம் என்ன பண்ணிச்சு? ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. ஆமாம், பாரதிய ஜனதாவுடைய அம்மா. ஆமாம், அந்த ஜனசங்கத்திலேருந்து யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அன்றைக்கி யாருமே இல்லை. அன்றைக்கி இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவித்த திமுக மட்டும். இந்த பிரச்சனை தொடங்கும் பொழுது, கச்சத்தீவு பிரச்சனை தொடங்கும் பொழுது 71 எம்பியாக வெற்றி பெற்ற காமராஜர் தான் இருக்கார். அந்த சூழலில் அவரும் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கார். எல்லாரும் தான் இருக்காங்க. இது 2 நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையில் ஒரு மாநிலமாக என்ன பண்ண முடியும்னு காமராஜருக்கு தெரியாதா? அவர் இல்லைன்னா இதை அரசியல் பண்ணியிருக்க மாட்டாரா? எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குல்ல. இவங்க என்ன அப்படின்னா, அவர் 75 அக்டோபர் 2ஆம் தேதி தான் அவர் இறந்து போகிறார்.
அதுக்கு முன்னாடியே 74லேருந்தே இது பற்றியான பேச்சுகள் இதெல்லாம் தொடங்கிடுது. இதை என்ன பண்ணுறது, ஏன்னா அங்கே அவங்க வந்து சில ஆக்சுவலாக இந்த திருகோணமலை பகுதியை குறிவைக்கிறதுல இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன் அன்னைக்கு எல்லாமே இருந்தது. இலங்கை வந்து அவங்களுக்கு வந்து இந்திய பெருங்கடலில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹப். ஆமாம், ஹப்பு. அதை வந்து யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு வல்லரசு நாடுகளும் சரி, பக்கத்தில் இருக்கிற இந்தியாவும் சரி தயாராக இல்லை. அதனால் இலங்கைக்கு நிறையா விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுதான் அன்றைக்கு இருந்த, அன்றைக்கு வந்து கோல்டு வார் என்று சொல்லப்படுகிற பனிப்போர் காலம். அதில் வல்லரசு நாடுகள் மோதி இங்கே ஆசிய வல்லரசான இந்தியாவும் ஒரு ரோல். இந்திரா காந்தி அந்த ரோலை பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷ் யுத்தத்தை நடத்தி, பாகிஸ்தானுடன் யுத்தம் நடத்தி பங்களாதேஷ் புதிய நாட்டை உருவாக்கி கொடுத்து, வாஜ்பாய் போன்ற ஜனசங்கத்து ஆட்களே துர்காதேவி என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்தவங்க தான் இந்திரா காந்தி அந்த இப்போ இதை முன்னாடி எடுத்தனால இவர் முஜிபுர் ரஹ்மானுக்காக இதை பண்ணி கொடுத்த இந்திரா காந்தியை வந்து துர்கா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு இருந்தாங்க. வேற யாரையோட ஸ்டெல்லா மேரின்லாம் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அன்றைக்கி இருந்தப்போ இந்தியாவும் தன்னுடைய முன்னெடுப்புகளை அது கூட, ஏன்னா நம்ம வந்து அணிசேரா நாடுன்னு வேற சொல்லிக்கிட்டு அதில் நம்ம ஒரு நிலை எடுத்து அதில் பண்ணுறோம், 2 வல்லரசுகள் பக்கமும் சேராமல். அப்போ நமக்கான ஒரு ரோல் என்ன, இங்கே யார் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியுடைய எதிரிகள் என்ன, அவங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தாங்க. அதில் குறிப்பாக அவங்க வந்து காமராஜரை கைது செய்ய சொல்கிறாங்க மாநில அரசாங்கத்திடம். அதை வந்து கலைஞர் வந்து கலைஞர் அதை வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல. அவர் காமராஜரை கடைசி காலத்தில் பாதுகாத்தவர் அவங்க தான் வரலாறு. அதுதான் அவர் இருக்கார். அதோட அவர் இறந்த பிறகு அவருக்காக அந்த கிண்டியில் இன்னைக்கு இடத்த வந்து அவரே இருந்து பண்ணி, அது மட்டும் இல்லை, அதில் வந்து முக்கியமாக ஒன்று பண்ணியிருப்பார். அன்னைக்கு வந்து 2 காங்கிரஸ் சொன்னல, இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸுக்கு வந்து பசுவும் கன்றும் சின்னம், ஸ்தாபன காங்கிரஸுக்கு வந்து ராட்டை சின்னம். இந்த ராட்டை கட்சியை பார்த்தாலே இந்திரா காந்திக்கு கோபம் வந்துடும். ஆனால் அந்த நினைவு இப்பயும் போய் பாருங்கள், அது மேலே ஒரு ராட்டை சின்னம் இருக்கும். அது காந்தியோட ராட்டைன்னு சொல்லிடலாம். காமராஜருடைய ராட்டை. ஆமாம், அவருக்கான அடையாளம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பறக்கும் குதிரையின் விரிவாக்கப்பட்ட ரெக்கைன்னு சொல்லி ரெட்டையிலே வச்சுருக்காங்க எம்ஜிஆர் சமாதியில். அதனால் நீங்கள் விளக்கம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் உண்மையிலே வைக்கப்பட்டது இங்கே ராட்டை தான். இப்போவும் அது இருக்குது. நீங்கள் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் ரெட்டலை வைக்கிறது பெருசு இல்லை. எமர்ஜென்சி காலத்தில் காமராஜர் கலைஞர் வைக்கிறாருங்கிறது தான் அரசு இடத்தை கொடுத்து. ஆமாம், அவரும் ராட்ட சின்னத்தை எடுத்து நிற்கிற உதயசூரியன் தான். அவருக்கு அந்த அந்த கட்சி வந்து 71ல் ராட்ட சின்னத்தை எடுத்து நின்னது தான் உதயசூரியன். ஆனால் காமராஜரோடு தான் இந்த ராட்டை, அவருக்கு அதை வைக்கணும் அப்படிங்கிறத செஞ்சவர் கலைஞர். அந்த மாதிரி அந்த இடத்த அவரே போய் நின்று, மழை வேற சேரும் சகதியமாக இருக்கிறப்ப அந்த கார் லைட்டை ஹெட்லைட்டை போட்டு இரவில் தலையில் முண்டாசு கட்டிட்டு வேட்டியை மடித்து கட்டி அந்த பணிகளையெல்லாம் முன்னெடுத்து அந்த முள்ளும் புதருமாக இருந்ததெல்லாம் சரி பண்ண வச்சு, மறுநாள் பிரதமரும் வராங்க, இந்திரா காந்தியும் வராங்க அந்த இதுக்கு. இப்படிலாம் அவங்க காமராஜருடைய இதுக்கப்புறம் தான் 76ல் ஜனவரியில் ஆட்சி கலைப்பு. நம்ம சொன்னது எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்க, யார் என்னெல்லாம் தெரியல. திமுகவுடைய முதுகெலும்பே முறிச்சிட்டாங்க. இப்போ வந்து கட்சியுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் ஒன்றிய அளவிலையும் இது நடக்குது. ஆமாம், ஜனவரி 31க்கு பிறகு. இப்போ இது யார் உள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களுக்கு சென்சார்ஷிப்பு. இப்போ முரசொலியெல்லாம் போணுச்சுன்னா அதில் வந்து சாஸ்திரி பவனில் போயிட்டு என்ன பிரிண்ட் பண்ண காமிச்சு, அது குறிப்பாக 3-4 பத்திரிகை, முரசொலி, அது மாதிரி விடுதலை, அது மாதிரி தீக்கதிர். ஏன்னா திமுக, ஸ்தாபன காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம், இந்த 4 அமைப்புகளும் தான் கைது செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் ஜனசங்கத்துக்கு வேலை கிடையாது அப்போலேருந்து. அது பேர் மாற்றிட்டு வந்தாலும் இங்கே பெரிய வேலை கிடையாது அப்படிங்கிறனால அதோட எண்ணிக்கை கம்மி. நோட்டா கிடையாது, இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அப்புறம் வந்து இது வந்து இந்த கட்சிகள் தான் இருக்குது, இல்லை திமுக தான் அதிகம், அப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு இருக்காங்க. இந்த பத்திரிகைகள், இவங்களுடைய பத்திரிகைகள்லாம் தணிக்கைக்கு உள்ளாகுது. திராவிடர் கழகமும் கைதாயிருக்கார், ஆசிரியர் வீரமணியே கைதாயிருக்கார். அதனால் விடுதலையில் வந்து
தந்தை பெரியார்னு போட முடியாது. ம். ரெண்டுமே சென்சார், ரெண்டு வார்த்தையுமே. பெரியாருங்கிற வார்த்தையை சென்சார். பெரியார் அப்புறம் பெரியார் எடுத்துவிட்டு தந்தை எப்படி இருக்கும் இங்கே, ம். இதுக்கு பொருத்தம் போகும்ல, அதனால் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா முரசொலிக்கும் இதே தான், எதுவும் பண்ண முடியாது. அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு, அதான் இங்கே அவருடைய நுணுக்கம். ஒரு பத்திரிக்கையாளராக கலைஞர் அந்த இடத்துல இது பண்ணுறார். இப்போ ஜனவரி லாஸ்ட்டில் தான் இது நடக்குது. பிப்ரவரி 1லேருந்து இது தொடங்குது. அப்போ பிப்ரவரி 3 வந்து அண்ணா நினைவு நாள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது ஒரு பத்திரிக்கையில் செய்தி வருது. இன்னார் தலைமை தாங்கினார், இன்னார் ரிப்பன் வெட்டினார், இன்னார் குத்து விளக்கு ஏற்றினார், இன்னார் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. ஒரு நிகழ்ச்சினா அது என்ன நிகழ்வாக இருக்கட்டும், நல்ல நிகழ்வு, துக்க நிகழ்வு எதாக இருந்தாலும் இவர் வந்து அஞ்சலி செலுத்தினார், இவர் வந்து இது பண்ணாங்க, அப்படி வந்தவங்க பேர் தான் இருக்கும். வித்தியாசமாக அண்ணா துயிலுமிடத்தில் அஞ்சலி செலுத்த வர இயலாதோர் பட்டியல். இவங்கெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது சென்சார்ஷிப்பில். விசாவில் கைதான திமுகவினர்னு போட்டால் தூக்கிடுவான் சென்சாரில். இப்போ வர இயலாதவர் அண்ணா துயிலுமிடத்தில் அஞ்சலி செலுத்த வர இயலாதோர் பட்டியல்னு போட்டால் அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னமும் ஒரு பட்டியல் அதுக்கப்புறம் தான் அவன் முழிச்சுக்கிறான். அதுக்குள்ளே அது போய் சேர்த்துட்டாரு கலைஞர். ஆமாம், போய் சேர்த்து அது வந்து ஒரு பழைய முரசொலியுடைய அந்த தலைப்பு செய்தி பார்த்துருக்கேன், இன்னமும் நினைவில் இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்டால் மூளை வளரும், ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. அது என்னன்னு அவங்களுக்கு புரியல. அன்னைக்கு வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கு, இந்தியா வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அவர் அது மாதிரி தலைப்பாக போட்டுக்கிட்டு இருந்தார். விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும்னு வச்சிருக்காரு அவர். இது என்னன்னு அவங்களுக்கு புரியல. விளக்கெண்ணெயை யார் தடவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும் அப்படின்லாம் அப்படி மாதிரிலாம் நிறையா இதை பண்ணார். அந்த சமயம் அந்த அந்த எமர்ஜென்சி அவர் எதிர்கொண்ட முறை உங்களுக்கு விஷயம். துக்ளக் பத்திரிகை எதிர்த்து துக்ளக் அது சொல்ல மாட்டேன். துக்ளக் வந்து கடுமையாகவே அட்டப்படமே கருப்பாக போட்டு அவங்க அது அப்போ இருந்த நிறுவனம் வந்து இன்னொன்று அவர் கைவிட்டுடுது. இல்லை அது மட்டும் இல்லை, அது ஆக்சுவலாக ஷோ வந்து காமராஜருடைய ஆதரவாளர். காங்கிரஸில் வந்து அவர் திமுக எதிர்ப்பாளர். அதுக்காக இந்திரா காங்கிரஸ் கிடையாது, அவர் கிடையாது, காமராஜர் ஆதரவாளர் அவர். அதனால வந்து இந்த எமர்ஜென்சியை ஸ்தாபன காங்கிரஸ் பார்வையிலேருந்து அவர் வந்து இருக்கிறாரு. அதுவும் சென்சாருக்குள்ளான பிளஸ் அவர் வந்து ஜனசங்கத்தில் இருக்கிறவங்களோட அதுவும் இருக்கு. ரெண்டாவது அது வந்து ரத்த பந்தம், அது ரத்த பந்தம், அதை விட்டுருங்க. அதனால வந்து இதை வந்து இதை அவர் பண்றாரு. பழைய முதலாளிகள் அப்போ வந்து துக்ளக்கை கைவிட்டு. ஆமாம், துக்ளக் அச்சாவதுக்கும் முரசொலி உதவி செய்ததுங்கிறது ஒரு வரலாறு. ஆமாம், அந்த துக்ளக்குங்கிறது அதுவும் எதிர்த்தது அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஆனால் கலைஞருக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மீட்டிங்லாம் போட முடியாது, எங்கேயுமே வந்து இருக்காது, மைக் வைக்க முடியாது, ஸ்பீக்கர் கட்ட முடியாது. அந்த நேரத்தில் எல்லாம் கலைஞர் பயன்படுத்தினது வந்து இந்த திருமண விழாக்கள், கட்சிக்காரங்க திருமண விழாக்களில் போய் தான் இந்த மெகாஃபோன் வச்சுக்கிட்டு பேசுறது. பெண்கள் அங்கே இருப்பாங்க, கல்யாண வீடுகளில் தான் பெண்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நாட்டு நிலைமையை பேசுகிறதுக்கான வாய்ப்பு, இலக்கிய நிகழ்ச்சிகள். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, பல இதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அது மாதிரி கூட்டம் போட முடியாது. தொண்டர்களுக்கு என்னன்னா, அவன் வந்து கலைஞரை பார்க்கணும் போகணுன்னா கோபாலபுரம் பக்கமே வர விட மாட்டாங்க. யாரும் திமுக காரனுக்கு வேனு கொடுக்கக்கூடாது, பஸ்ஸு கொடுக்கக்கூடாது, வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி வராங்க, அங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வராங்க, ப்ராப்பராக ஆஃபீஸும் கிடையாது, மாதிரி ஆஃபீஸ் தஞ்சாவூர்லேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரில இங்கே வராங்க. இந்த பக்கம் இதுலேருந்து வராங்கன்னா வண்டிகள்லாம் இப்போ கொடுக்க மாட்டாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க அப்படின்னு. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாங்கள் திருப்பதி போகிறோம் அப்படின்ட்டுவாங்க, அல்லது திருத்தணி போகிறோன்னுடுவாங்க. ஏதோ ஒரு ஆன்மீக பயணமாக்கிறது எடுத்து தான். ரெண்டுமே சென்னைக்கு பக்கத்தில் தானே. ஏன்னா அதனால் எடுத்துகிட்டு நேராக போய் திருத்தணிக்கே போயிடுவாங்க. போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டையும் போட்டுக்குவாங்க. சில பேர் வேண்டுதல் இருக்கிறவங்க மொட்டையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு வர வழியில் நேராக இங்கே வந்து கலைஞரை பார்க்க வந்துடுறது, அண்ணா சமாதியை பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. கலைஞர் நேராக கோபாலபுரம் போய் கலைஞரை பார்த்து தலைவா. இது என்னன்னா, இந்த உணர்வு இருக்குல்ல, எப்படி கலைஞர் வந்து அண்ணா துயிலுமிடத்திற்கு வர இயலாத ஒரு பட்டியல்னு அவர் போட்டார்னா, அவரோட சாதுரியன்னா, தொண்டர்கள் பாருங்க எப்படி தலைவனை பார்க்கறது அப்படின்னா, நான் திருப்பதி போகிறேன், திருத்தணிக்கு போகிறேன். நெடுஞ்செழியன் கைதானாரா? நெடுஞ்செழியன் கைதானாரா? அது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இல்லை கட்சியுடைய பொதுச்செயலாளர் இல்லை, அவங்க பெரும்பாலும் வந்து தலைகளை விட்டு வச்சுட்டாங்க.
இந்த கீழே அடுத்த லெவலில் தான் அவங்க அதை அந்த இதுலேயே நடந்தது. பெரும்பாலும் அப்படி தான் அவங்க பண்ணாங்க. வட இந்தியாவில் தான் அந்த முக்கிய நேரடியாக தலைவர்கள் தலைவர்களே ஆமாம் பண்ணாங்க. இங்கே அது மற்ற பகுதிகளில் வந்து அதை ரொம்ப இதாக தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அந்த எமர்ஜென்சியை வந்து திமுக எதிர்கொண்டதுங்கிறது கலைஞருடைய தலைமை எவ்வளவு ஒரு இது. ஆட்சி போனாலும் பரவாயில்ல, ஜனநாயகத்தை காக்கணுங்கிறதும் அந்த மன விழாக்களை படுத்துனது. அந்த 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 எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் திமுக அப்படிங்கிறது தான். ஓராண்டு காலம் இவங்கெல்லாம் மிசா சிறைவாசத்தில் இருந்து அப்புறம் 77 இந்திரா காந்தி அவங்க மிசாவை வந்து அந்த எமர்ஜென்சியை ரத்து பண்ணுறாங்க. பண்ணிட்டு தேர்தலை அறிவிக்கிறார்கள். அந்த 1977 முக்கியமான சில நூல்கள்லாம் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. எமர்ஜென்சியை பற்றி வந்து இங்கே சினிமா யாரும் எடுக்கலை. பெருசாக இந்த இலக்கியவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பற்றியும் பேசுவாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சியை கண்டுக்கிட்டதே கிடையாது. அதாவது குறிப்பாக தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் இலக்கியம் என்பது ஒன்று பார்ப்பனமயமாக்கப்பட்டு இருக்கிறது அல்லது உயர்சாதியினர் கையில் இருக்குது. அவங்க எப்பவுமே திமுக எமர்ஜென்சி பாதிப்பு எதுவும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஏன்னா அவங்களுடைய பீஷ்மரான ஜெயகாந்தன் வந்து எமர்ஜென்சியை ஆதரிச்சார். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ட்ரெயின்லாம் கரெக்டாக நேரத்துக்கு வந்துடுது. ஆஃபீஸ்லாம் வந்து எல்லாரும் சீட்டில் 10 மணிக்கெலாம் உட்காந்துடுறாங்க. எல்லாம் டான் நடக்குது. இப்போ தான் வந்து ஒரு விளக்காரன் இது மாதிரி இப்போ தான் வந்து இந்த பங்க்சுவல் இருக்குன்னு ஜனநாயகத்தை பறிச்சுட்டு இந்த சர்வாதிகார முறைக்கு அவங்க சூட்டியது வந்து ஒரு ஒழுங்கு இப்போ தான் இருக்கு. நல்ல கவர்னர் ஆட்சி வந்துச்சு. அப்போ கூட இதே மாதிரி ஒரு ஆண்டு கால கவர்னர் ஆட்சியை கூட இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆமாம். இப்பயும் திமுக ஆட்சி கழிச்ச பிறகு கவர்னர் ஆட்சி தான் அதில் இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாரும் விடுதலையாகி வராங்க. அதன் பிறகு மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. திமுக வந்து ஜனதா அப்போ காமராஜர் இல்லை. திமுக 75 மறைஞ்சிடுறாரு. ஸோ அவரோட ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம் எல்லாம் சேர்ந்து ஜெயபிரகாஷ் நாராயண் கட்டியமைத்த அந்த ஜனதாவாக அதில் ஒரு புதிய கூட்டணி, புதிய கட்சியாக தான் அது ஜனதா அப்படிங்கிறது ஒரு அமைப்பாயிடுது. அதுக்குள்ளே ஒரு தனித்தனி கட்சிகள் சேர்ந்து இப்போ நம்ம சொல்கிற இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது வந்து தேசிய ஜனநாயக அது கட்சியாகவே எல்லாருக்குமே வந்து இதுதான் ஏர்உழவன் சின்னம் தான். ஏர்உழவன் சின்னம். ஆமாம். இந்திரா காந்தி அவர்கள் இப்போ பசுவும் கன்றும்ல அவங்க இந்திரா காங்கிரஸ் போட்டி போடுது. இந்திரா காங்கிரஸுடன் அதிமுகவும் வலது கம்யூனிஸ்ட் என்று அன்று சொல்லப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இணைஞ்சிக்குது. கதிரர்வால் சின்னமும் ஜனதாவுடன் திமுக கூட்டணியில் இருக்குது. முஸ்லீம் லீக்கு இந்த மாதிரி சில முதல்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அப்புறம் சட்டமன்ற. ஆமாம், முதல்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை சந்திக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் ரேபரேலி தொகுதியில் வீழ்த்தப்படுகிறார். ராஜ்நாராயணன் வெற்றி பெறுகிறார். அமேதி தொகுதியில் சஞ்சய் காந்தி வீழ்த்தப்படுகிறார். காங்கிரஸ் பெரும்பாலான அளவில் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தமிழ்நாட்டு நிலைமை. தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 4 தொகுதிகள், காங்கிரஸ் அதிமுக பெருவாரியான இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பெரும்பாலும். மக்கள் வந்து இங்கே வந்து எமர்ஜென்சியை பார்க்கல. ஒரிஜினல் எமர்ஜென்சி இங்கே பார்க்கல. இன்னொன்று கலைஞர் வந்து ஒரு குடையா நின்று பாதுகாக்கிறார். நிழலில் இருந்துட்டாங்க. அதோட இந்த ஊடகங்கள், அதாவது ரேடியோ, பத்திரிகைகளின் அவதூறு பிரச்சாரங்கள், எம்ஜிஆருடைய அந்த செல்வாக்கு கவர்ச்சி, ஒரு வகையில் வந்து அது வந்து துரோகம்னே சொல்லணும். அதாவது எமர்ஜென்சி மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு முயற்சி, அது சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது அதிர்ச்சியான விஷயம். அதுக்கு வந்து துணை போனவர்கள்லாம் வந்து மக்களுக்கு எதிரானவர்கள் தான் ஆட்டோமேட்டிக். கண்டிப்பாக அந்த இதில் வந்து திமுகவுக்கு வடசென்னை ஒரு தொகுதி மட்டும்தான் கிடைக்கிது. கூட்டணிக்கு 4 கிடைச்சாலும் திமுக கிடைச்சது வடசென்னையில். ஆசைத்தம்பி, ஏவிபி ஆசைத்தம்பி, அண்ணா காலத்திலிருந்து கூடியவர், நல்ல எழுத்தாளர், திரைப்படங்களுக்கெல்லாம் கூட ஒரு வசனம் எழுதியிருக்கார். எம்ஜிஆர் நடித்த படமே சர்வாதிகாரின்னு ஒரு படம் இருக்குது, அதுக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்கார். ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத ஒரு சூழல்.
இதுக்கப்புறம் தான் வந்து 3 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட்டணியில். அதிமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுது. திமுக ஜனதா கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் போயிடுது. அதிமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி சேர்ந்துங்கிறாங்க. இந்திரா காங்கிரஸும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இருக்குது. திமுகவும் ஜனதாவும் ஒரு தொகுதி பங்கீட்டு அடிப்படையிலான அணியாக அது இருக்கு. ஸோ இருந்ததும் இப்போ வந்து இது பண்ணுது. திமுக ஜனநாயகத்தை மீட்போம் அப்படிங்கிறது தான் அந்த தேர்தல் அறிக்கை. ஜனநாயகத்தை வீழ்த்தி சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போங்கிறத இன்னைக்கு என்ன சொல்கிறோமோ அதை வந்து அன்னைக்கே கலைஞர் முன்னெடுத்தார். என்னென்ன செய்தோம் எங்கள் ஆட்சியில் அப்படிங்கிறத முன் வச்சார். கேட்குறாரு, இவங்க இந்த ஊழல் அது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் கேட்குறாரு கலைஞர் வந்து. இன்னைய வரைக்கும் சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லிச்சு, என்ன ஆதாரம், என்ன வழக்கு போட்டாங்க? இல்லை, அதுக்கப்புறம் அந்த விசாரணை நடந்ததை நம்ம பேசிக்கலாம். அதில் 77க்கு பிறகு அதை நம்ம பேசுவோம் அது என்ன இருக்குன்ட்டு. அந்த 77 தேர்தல் வந்து திமுக வந்து நிறையா எப்படி நாங்கள் வந்து கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை பற்றிலாம் சொல்ல முடியுது. அந்தந்த கிராமங்களுக்கு சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தின் தன்மை, இதை எப்படியெல்லாம் அங்கேயே நாங்கள் வந்து தொழிலகத்தை உருவாக்குவோம். அதாவது நகரமயம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து திமுக வந்து தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி திராவிட கலாச்சாரம் அப்படிங்கிற தமிழ் மொழி, அதனுடைய கலைகள், கவின் கலைகள், இதெல்லாம் நாங்கள் மேம்படுத்துவோங்கிறது. பூம்புகார்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அந்த வரலாற்றை வந்து எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் பண்ணுறது, கலைகளை கொண்டு வர்றது, மொழி சீர்திருத்தம். அந்த அர்பனைஸ்ன்றப்ப அதை வந்து ஒரு தப்பான விஷயமா இப்போ வந்து நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அதனால தான் தமிழ்நாடு இந்த அளவில் குறிப்பாக வந்து கிராமங்கள் தான் வந்து அந்த சாதிய பிடிப்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. அர்பனைஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த அது கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மைக்கு வரும். இறுக்கத்தன்மையிலேருந்து நெகிழ்வுத்தன்மையை நோக்கி வரும். அது வந்து அதுக்கு பிறகு குடும்ப உறவுகள், கொள்வினை, கொடுப்பினை, இந்த மாதிரி இடங்கள் வரும்பொழுது தான் அது இன்னும் உங்களுக்கு ஒரு மாற்றங்களுக்கு. கிராமங்களில் நில உடைமையாளர்களும் நீங்கள் குத்தடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், கிடையாது. அதை மாற்றுறாங்க. அப்போ வந்து படித்து கல்வியை கொடுத்தனால, திமுக ஆட்சியில் உயர்கல்வி பெரிய அளவில் அதை கொடுக்கப்பட்டனால அது வரைக்கும் கட்டணம் கிடையாது. உயர்கல்வி அந்த காலகட்டத்தில் யாருக்கும் கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது. இதை தான் சொல்கிறாங்க, என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி திமுக அந்த தேர்தல் களத்தில் சந்திக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் களம் திமுகவிற்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இனிப்பானதாக இல்லை, கசப்பு தான். ஏனென்றால் அதிமுக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடிக்கிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராகிறார். அதுக்கப்புறம் எப்படின்னா அது வேற லெவலில். அதுக்கப்புறம் அவருடைய அரசியலை இன்னொரு வகை தமிழ்நாடு அதுலேருந்து தொடர்ந்து பார்க்குது. அதை நாம் இனிமேல் பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை பற்றி வந்து நிறைய பேர் மேலதிகமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான நூல்கள் இருக்குது? இல்லை, இந்த நெருக்கடி நிலை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன? இப்போ நெருக்கடி நிலையை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இங்கே பெரிய படைப்புகள்லாம் அவ்வளவு. விசிட்டர் ஆனந்த் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதில் வந்து தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே கிடையாது. ஆமாம், விசிட்டர் ஆனந்த் பொதுவாக அதில் இருக்கிறது இருக்குது. மேயர் சிட்டிபாபுவோட டைரி அப்படிங்கிறது, இவரை இன்னைய முதல்வரை வந்து உருவாக்கின அந்த கணங்கள் இந்த இடம் அப்படிங்கிறத அதில் வந்து அவருடைய டைரியில் அது இருக்குது. கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதியில் அந்த பகுதிகள் இருக்குது. நெருக்கடி வரலாற்றில் நெருக்கடி நெருப்பார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்த செய்தி ஏடுகள், குறிப்பாக முரசொலியோட அந்த பக்கங்கள், துக்ளக்கு, விடுதலை, இதனுடைய தொகுப்புகள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இந்த நெருக்கடி விஷயங்களை பட் ஆங்கிலத்தில் நிறையா இருக்குது. அது குறித்தான நிறையான செய்திகளை அப்போவே பண்ணியிருக்காங்க. மனவிழாக்களில் கலைஞர் பேசுனது அது ஒரு தனி நூலாக கொடுத்தாங்க. ஆமாம், அது இருக்குது. மனவிழா மேடைகளில் கலைஞர் ஒரு தனி நூலாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு தொகுப்பாக வர்றதுக்கு அதுக்கான சூழல் வந்து நிறையா இருக்குது. அரசியல் மாற்றங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அது அன்று நடந்தது, அது மறைக்க முடியாது. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை மீட்பதற்கான போராட்டம்.
பின்னர் அதுக்கே வந்து இந்திரா காந்தி அவர்கள் அந்த தவறை உணர்றாங்க. அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகளில், ரொம்பலாம் இல்லை, 77 வந்த ஜனதா அரசு ஒரு 2.5 ஆண்டுகளில் அங்கே கவிழ்ந்துருச்சு. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஆட்சியால் தாக்கு பிடிக்க முடியல. அங்கே எல்லாருமே பிரதமராக இருக்காங்க அந்த இதுக்குள்ளே, அது கவிழ்ந்து போயிடுது. அப்போ திரும்ப நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெறுவதும், இங்கே வந்து திமுக அந்த கூட்டணியில் இருக்கணும். அப்போ கடற்கரை பொதுக்கூட்டத்தில் அந்த நெருக்கடி நிலை காலத்திற்காக இந்திரா காந்தி வருத்தம் தெரிவிக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்திலே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் வருத்தம் தெரிவிக்கப்பட்டு அரசியல் சூழல் மாறினால அதை போய் திரும்ப கொண்டு வரல. ஒரே ஒரு இது மட்டும் கலைஞர் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலினை நீங்கள் வந்து அரசியலுக்கு கொண்டு வரீங்களே அப்படின்னு முன்னிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து ஸ்டாலினை நான் கொண்டு வரவில்லை, அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி தான். சொல்லுவார். எமர்ஜென்சியில் அவர் தூக்கி உள்ள போடலைன்னா அவருக்கு இந்த இதுக்கு நேரடி அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அந்த மாதிரியான ஒரு அதுக்கு பிறகு நமக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, எமர்ஜென்சிக்கு பிறகு தான் பல பரிசோதனை முறைகள் உருவாகுது, ஜனநாயகத்துக்கான பரிசோதனை முறைகள். அந்த பரிசோதனை முறைகளிலும் பங்கெடுத்தவர் கலைஞர். இந்திய அளவில் அது ஒரு கட்டம் வருது, நமக்கு ரொம்ப தூரம் கடந்து ஒரு நேரத்தில் அது முழுமையான வெற்றி அமைகிறதுக்கும் காரணமாக இருந்தவர் கலைஞர். இது தேர்தல் வரலாறு தான். இதையெல்லாம் நம்ம பேசுவோம்.